நம்ம எல்லாருக்குமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தி தெரியும். எத்தனை பேருக்கு நோனி கோபால போஸ் பத்தி தெரியும்? அண்ட் திஸ் இஸ் அன்சைன் மேட் இன் இந்தியா சீரீஸ் பார்ட் 2. 1920s இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு பயங்கரமா போராடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் இவரை வலுக்கட்டாயமா பிடிக்க ட்ரை பண்ணாங்க. அண்ட் தென் இவரு கல்கத்தால இருந்து அமெரிக்காவுக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி எதுவுமே இல்லாம போயிருக்காரு. அங்க போயிட்டு சர்வைவல்காக சேல்ஸ்மேன் ஜாப் பண்றாரு. அப்புறம் அங்கேயே பிலாடெல்பியான்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிறது தான் அமர் கோபால் போஸ். இந்த அமர் கோபாலுக்கு எலக்ட்ரானிக்ஸ் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன். பட் வீட்ல பினான்சியலா லோவா இருந்ததுனால இவங்களோட ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ண முடியல. சோ இவர் பார்ட் டைமா ஸ்கூல்லயும் அவங்க அப்பாட்டி பெர்மிஷன் வாங்கிட்டு ரேடியோ ரிப்பேர் பண்ண போறாரு. அதை பாக்கெட் பண்ணியா யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நல்லா படிச்சு MITலயே PhDயும் பண்ணி அங்கேயே ப்ரொஃபஸரும் ஆகுறாரு. அண்ட் தென் 1964 இவரோட மென்டார் YW லீயோட கைடன்ஸ்ல ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க. கன்சியூமரை பார்க்க போகாமையே மிலிட்டரியில ஒர்க் பண்ற ஃபைட்டர் பைலட்ஸுக்கு டிஃபென்ஸ் அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க. நோட்டீஸ் கேன்சலேஷன் ஹெட்போன்ஸ் பியோனியர் பண்றாங்க. அண்ட் தென் 1960s to 70s இவர் $5 to $6 billion ஏர்ன் பண்ற கம்பெனியா மாறுறாங்க. இது ஒரு பெரிய ரெவல்யூஷனரி பேண்டா கூட மாறுது. அதுதான் போஸ் கம்பெனி. அண்ட் தென் 2013 டெத் பெட்ல இருக்கும்போது இவரோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் MITயோட ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு டொனேட் பண்றாரு. அண்ட் இது பெரிய லெகசியில அந்த மாதிரி யூஸ்ஃபுல் கான்டென்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.